ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ ஆன் ஆகிறப்ப எடுத்துக்கிற டைம் பார்த்தோம்னா ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறது எப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தோம்னா நம்மளோட டாஸ்க் மேனேஜர், அதாவது உங்களோட டாஸ்க் மேனேஜரை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த டாஸ்க் மேனேஜரில் ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்பில் பார்த்தோம்னா நமக்கு சிஸ்டம் ஆன் ஆகிறப்பயே ஒரு சில தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் ஆன் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டிசேபிள் பண்ணுறது மூலமாக நம்மளோட சிஸ்டத்தோட பூட்டபிள் டயத்தை வந்து ரொம்பவே கம்மியாக்கலாம். ஸோ கம்மியாக்கிறதுனால சிஸ்டம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பூட்டப் ஆயிரும். ஸோ இப்போ என்னோடய சிஸ்டத்தில் மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பயாஸ் டைம் 4.2 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டதாக மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ 4 செகண்ட்ஸில் பயாஸ் லோட் ஆகிறது ஒரு ஃபாஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது அப்ளிகேஷன்ஸ் தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தோம்னா ரன்னில் போயிட்டு, ஸோ இதில் டெம்ப் ஃபைல், அதாவது டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே நிறையா ஸ்டோர் ஆகிருந்துச்சுன்னா நம்மளோட மெமரியை கன்சியூம் பண்ணியிருக்கோம். இதனால் கூட நம்மளோட சிஸ்டம் ஸ்லோ ஆகும். இந்த டெம்ப் ஃபைலுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும், அதாவது இந்த டெம்ப் ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபைல்ஸையும் நம்ம டெலீட் பண்ணுறது மூலமாக நம்மளோட சிஸ்டத்தோட ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்தது மூணாவது பார்த்தோம்னா நம்மளோட ரேம் பார்த்தோம்னா விர்ச்சுவல் மெமரி. ஸோ இந்த விர்ச்சுவல் மெமரியில் ரொம்பவே கன்சியூம் ஆகிருக்கும். இதுக்கு நம்ம ஸ்டார்ட்டில் போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஒன்று வரும். இதில் போயிட்டு நம்ம விர்ச்சுவல் மெமரியை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தோம்னா கரண்ட்லி அலோகேட்டட் 14,049 MBன்னு இருக்கும், அதாவது 14 GB கிட்ட. இதை நம்ம மேலே கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் சைஸுன்றதில் என்ன கொடுக்கணுன்னா, நமக்கு ரெக்கமெண்டடில் இருக்கிற சைஸை தான் வந்து மேக்ஸிமம் சைஸ் ஆகும். இனிஷியல் சைஸ் உங்களுக்கு ரேண்டமாக பிடிச்ச நம்பரை கொடுத்துக்கலாம். இப்போ நான் 1500ன்றதை இனிஷியல் சைஸாகவும் கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் சைஸில் எனக்கு ரெக்கமெண்டடில் கொடுத்துருக்க அதே சைஸை நான் கொடுக்குறேன். ஸோ இது மூலமாக பார்த்தோம்னா நம்மளோட சிஸ்டம் ஏற்கனவே ஆன் ஆனதை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஆன் ஆகும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ரிசல்ட் 100% இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது நாலாவதாக பார்க்க போகிறது பார்த்தோம்னா இதுவும் அதே மாதிரி ஒரு ரன் கான்ஃபிகரேஷன் தான். இதுலேயும் நம்மளோட சிஸ்டத்தோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதனால் என்னோடய ஓஎஸில் எந்த ஃபால்ட்டு வருமானு கேட்டிங்கன்னா எந்த வித ஃபால்ட்டும் வராது. ஸோ ரன்னில் போய்ட்டு இந்த வாட்டி MS config அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணதையும் பார்த்தோம்னா சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன்ஸ் வரும். இதில் சர்வீசஸ், இந்த சர்வீசஸில் பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற சர்வீஸை எல்லாத்தையுமே நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த எல்லா சர்வீஸும் நமக்கு தேவையே இல்லை. இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி, அதாவது நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடதில் AMD டிரைவர்ஸ், இன்டெல் டிரைவர்ஸ், லெனோவோடது, அதுக்கப்புறம் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், VMware. ஸோ இது மாதிரி தேவையில்லாத எல்லாமே ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் டிசேபிள் பண்ணுறது மூலமாக என்னோடய சிஸ்டத்தோட ஸ்பீட் பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்ததுலேருந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 2 GB ரேம் இல்லை 4 GB ரேம் வச்சுருக்கவங்க எல்லாமே இந்த 4 ப்ராசஸையும் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு சிஸ்டம் ஆன் ஆகிற டைம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற ஸ்பீட் பார்த்தோம்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதாவது ஏற்கனவே இருக்கிறதோட இந்த வாட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ இது திரும்பி உங்களுக்கு எனேபிள் பண்ணணுன்னாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டிசேபிள் எனேபிள் பண்ணுறதுனால ப்ராசஸில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஆனால் ப்ராசஸ், அதாவது சிஸ்டம் ஆன் ஆகிற ஸ்பீட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா டிஸ்க் க்ளீனப். இது நம்மளோட லோக்கல் டிஸ்க் C காலனில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு டிஸ்க் க்ளீனப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு எகைன் ஒரு கிளிக் பண்ணணும். ஸோ இது எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிருக்க விண்டோஸ் அப்டேட்டோ இல்லை ஓல்டு விண்டோஸ் ஃபைல்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ், தம்ப்நெயில்ஸ், இது மாதிரி ஏகப்பட்டது இதில் இருக்கும். இப்போ என்னோடய சிஸ்டத்தில் பார்த்தோம்னா விண்டோஸ் அப்டேட் க்ளீனப்பே 2 GB கிட்ட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டெலிவரி ஆப்டிமைசேஷன் ஃபைல்ஸ், அப்புறம் ரீசைக்கிள் பின்னில் உள்ளது டெம்பரரி ஃபைல்ஸ், அப்புறம் லார்ஜ் ரிசோர்ஸ் ஃபைல்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணுறது மூலமாக நம்மளோட லோக்கல் டிஸ்க் சியோட ஸ்பேஸை இன்க்ரீஸ் ஆகும். இதனால் உங்களோட சிஸ்டத்தோட ஸ்பீட் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக எப்படி ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தோம்னா தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணுறத தவிர்த்துட்டு, அதாவது டெஸ்க்டாப்பில் எதுவுமே இல்லாமல் எல்லாமே அந்தந்த ஃபோல்டரில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட சிஸ்டம் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.